ஹர்ஷா, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உன் ஜாதகத்தை சென்னையில் ஒரு தரகர்கிட்ட கொடுத்துருந்தேன். யூஸ்வலான விஷயம் தானே. ஓகேப்பா. ஆனா அது அவர் யார் வீட்டில் கொடுத்துருக்காரு தெரியுமா? யார் வீட்டில்? உங்களோட வேலை செய்யுதே பவானி, அவங்க வீட்டில் கொடுத்துருக்காருப்பா. யார் வீட்டில்? உங்களோட ஒர்க் பண்றாளப்பா பவானி, அவங்க வீட்டில் தான். என் கூட வேலை பார்க்குற பவானியா? ஆமா பா. தேங்க்யூ பா, தேங்க்யூ. ஐம் சோ ஹாப்பி, ஐம் சோ ஹாப்பி அண்ட் சோ கிரேட் பா. தேங்க்யூ பா. நோ நோ நோ. ஐயோ, என்னால இதை நம்பவே முடியலப்பா. ஹர்ஷா ப்ளீஸ் கூல் டவுன், ப்ளீஸ் ப்ளீஸ். என்னப்பா சொல்றீங்க? அவ வீட்டுக்கு என் ஜாதகம் போச்சு, அதுவே போதும்பா, அதுவே போதும் எனக்கு. இல்லப்பா, அவங்க வீட்ல இருந்து பாசிட்டிவான சிக்னல் நமக்கு கிடைக்கலப்பா. என்னப்பா குழப்பறீங்க? ஹர்ஷா, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஜாதகத்தை திருப்பி அமிச்சிட்டாங்கப்பா. அது ஹர்ஷா, ஹர்ஷா ரொம்ப துரதிருஷ்டசாலிப்பா நானு. டேய், இதாண்டா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். ஏதாவது சந்தோஷமா நடந்துட்டா ஓவர் எக்ஸைட் ஆயிடுற, இல்லைன்னா டோட்டலா அப்செட் ஆயிடுற. இத பாரு ஹர்ஷா, ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா அந்த ஆசை நிறைவேற போகும்போது அப்செட் ஆகக்கூடாது. இதெல்லாம் ஒரே மாதிரி தாங்கிக்கிற மனப்பக்குவம் வேணும்பா. உன்னை நினைச்சா ரொம்ப மனசு கவலையா இருக்குப்பா. இன்னும் ஒரு சின்ன குழந்தை மாதிரியே இருக்கே. இத பாரு, ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நீ ஒரு காலேஜ் டீச்சர், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆகலாமா? சொல்லு பார்க்கலாம். cheer up my child, cheer up. இந்த பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணு கிடைக்காதா? லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதான்ப்பா வயசே. இப்ப போய் கவலைப்பட்டு இருக்கிய விடு. வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கு நம்ம பாக்குறதுக்கு. டோன்ட் worry about anything. ஓகே, சரி. அப்பா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். மனசு தளர விடாம சேரப்பா இருக்கணும். ஓகே, ஹாப்பியா இரு. சார், தம்பி வாங்க சார், வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க சார். எப்படி பார்க்க? நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம் சார்? தம்பி, நான் திரும்ப ஊருக்கு போலான்னு இருக்கேன். அதனால டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். நீ பண்ணி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். பண்ணிடலாம் சார். அப்படியா? சந்தோஷம். வீடு நல்லா பிரமாதமா இருக்கு. என்ன தம்பி, உடம்பு சரியில்லையா? தலைவலிக்குதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்னப்பா, என்ன விஷயம் சொல்லு. I'm all right. அட என்ன தம்பி நீ, சங்கோஜப்படாம என்ன விஷயம் சொல்லு. என் கூட வேலை பார்க்குற பவானி இருக்கால சார், அவளை நான் சின்சியரா லவ் பண்றேன். அப்படியா? ஆனா அவ வீட்டுல எடுக்கிற முடிவை தான் அவ முடிவுன்னு சொல்றா. அவ வீட்டுக்கு என் ஜாதகம் போயிருக்கு, ஆனா அவங்க அதை திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஒரு துரதிருஷ்டசாலி சார், என்னால தாங்கிக்க முடியல. நீங்க ஏன் சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல, பவானிக்கு ரமேஷ் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறதா நீதானே சொன்ன. அது என்னோட யூகம் சார். அப்படி நடந்துடக்கூடாதுன்னு தான் என்னோட வேண்டுதல். இல்லப்பா, அப்படி இருக்காது. ரமேஷ் மேல கண்டிப்பா பவானிக்கு எந்த ஈர்ப்பும் இருக்காது. பவானி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவ. அப்படியே அவளுக்கு ரமேஷ் மேல ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அது பெரிய தப்பு. அதை நானே தடுத்து நிறுத்திடுவேன். இத பாரு,
நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சென்னைக்கு போன உடனே சிதம்பரம் சார பாக்குறேன். அவர்கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொல்றேன். பவானிக்கு நீ ரொம்ப பொருத்தமா இருப்பேன்னு எடுத்து சொல்றேன். போதுமா? உன்னுடைய நல்ல குணத்துக்கு நிச்சயமா எல்லாமே நல்லதுதான் நடக்கும். போதுமா? சந்தோஷம் தானே? Thank you, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே சார், டிக்கெட் உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். உடனே டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிப்பா, வரட்டுமா? ஓகே. வணக்கம் மாணிக்கம். வாங்க ஸ்ரீனிவாசன், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? சௌக்கியம்தான். அது இருக்கட்டும், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? பின்ன என்னங்க, நான் எத்தனை மாம்பழ பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன்? 700 பாக்ஸ். நீங்க எத்தனை அனுப்பியிருக்கீங்க? 400 பாக்ஸ் அனுப்பியிருக்கீங்க. இது என்ன கணக்கு? பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கிறதா எழுதிருக்க. என்ன மாணிக்கம், பொய்யா சொல்றேன்? மணி சார், இங்க வா. என்ன இது? இங்க 700 பாக்ஸ் வந்து சாருக்கு அனுப்பிச்சிருக்கிறதா எழுதிருக்கு. ஆனா சார் வந்து 400 பாக்ஸ் தான் வந்ததுன்னு சொல்றாரு. வண்டி வழியில ஆக்சிடென்ட் ஆகி நின்று போச்சா. டிரைவர் சரக்க சீக்கிரம் அனுப்பணுங்கிறதுக்காக ஒரு 400 பாக்ஸை மட்டும் சின்ன வண்டியில வச்சு அனுப்பிச்சிருக்காரு சார். அப்போ அந்த மீதி 300 பாக்ஸ் அது ஒரு கடையில பத்திரமா இருக்கு. நம்ம வண்டி சரியான முன்ன டெலிவரி கொடுத்துறதா சொல்லியிருக்காரு. ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? செல்வம் சாருக்கு தெரியும். சரி சார், நான் பார்த்து அனுப்பிச்சு விட்டுறேன். இல்ல மாணிக்கம், பேலன்ஸ் 300 பாக்ஸ் எனக்கு கண்டிப்பா வேணும். உடனே ஒரு பார்ட்டி கொடுத்தாகணும். இல்ல எந்த கடையில இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. டிரைவர் வந்த உடனே நான் பார்த்து விசாரிச்சு அனுப்பிச்சுடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க மாணிக்கம், நான் கண்டிப்பா அனுப்பி ஆகணும். டிரைவர் வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி அவர் முயற்சி பண்ணி லேட் ஆயிரும் மாணிக்கம். அதான். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுங்க. வரேன். டிரைவர் வீடு எங்க இருக்கு? அது ஒத்தக்கொப்பத்துல இருக்கு. நான் வேணா போய் கூட்டு வந்துடுவேன் சார். வேணாம், எனக்கு வெளில போற வேலை இருக்கு. நான் போய் பாத்துக்கிறேன். நீ சரி. கடையை பாத்துக்க. சார் சார், என்ன வந்தாச்சா? ஜெயா இங்க வந்துச்சா சார்? யோ, என்னையா கேக்குற? உங்கள்கிட்ட தானே ஜெயா அனுப்பி வச்சேன். எங்கயா ஜெயா? அது வந்து சார், என்ன வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்க? ஜெயா எங்க? ஜெயாவை சாப்பிட வச்சுட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் சார். வந்து பார்க்கும்போது ஜெயாவை காணும் சார். பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன் சார். அவங்க இப்பதான் ஜெயா இறங்கி ஓடி போனதா சொன்னாங்க சார். அறிவு இருக்கா உனக்கு? உன்னை நம்பி தானே ஜெயா அனுப்பி வச்சேன். ஆமா. இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிற? எங்கேயா போய் தேடுறது? ஏற்கனவே ஒரு குழந்தையை காணோம், இப்ப இதுவும் காணோம். எல்லாரும் என்ன பேசிய கொண்டுடுவாங்க. உன்னை மதிச்சு அனுப்பி வச்சேன் பாரு. சாரி சார். என்னத்த சாரி? என் முன்னாடி நிக்காத, போய் முதல்ல. சம்பத், கடை பார்த்து நான் வந்துடுறேன். சரிங்க சார். அண்ணா, வணக்கம் சார். இங்க டிரைவர் மூர்த்தியோட வீடு. மூர்த்தியா? நம்ம பையன் தான். அதோ அந்த வீடு தான். அந்த வீடு. அந்த வீடுங்களா? அந்த வீடு தான். சரி, நன்றி. மூர்த்தி, மூர்த்தி. வணக்கம்மா, இங்க மூர்த்தி வீடு. இது அவர் வீடுதான். நான் ஒரு சம்சாரம் தான். நீங்க யாரு? நான் என்கிட்ட தான் மூர்த்தி வேலை பாக்குறாரு. அப்படிங்களா? வாங்க உள்ள வந்து உட்காருங்க. இல்லம்மா, இருக்கட்டும். மூர்த்தி எங்க? ரேஷன் கடைக்கு போயிருக்காரு. அவரு வரத்துக்கு 6 ஹவர் 1 ஹவர் ஆகும். டீ வாங்கிட்டு வர, சாப்பிட்டு போலாம். உட்காருங்க. இல்ல வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மூர்த்தி வந்த உடனே அவசரமா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்க. வரேங்க. வாங்க.
பேர் என்ன? மீனா. உங்க அம்மா பேரு லீலா தானே? ஆமா, எங்க அம்மா எங்க? உங்க அம்மா வீட்ல தான் இருக்காங்க. வா போலாம். சார் என்ன சார் குழந்தைகிட்ட பேசினுங்கிற? யார் சார் நீ? இல்லங்க, இந்த பொண்ணு என் சொந்தக்கார பொண்ணு. இத காணோன்னு வீட்ல எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு என்ன தெரியுதுல்ல? உனக்கு சரோபெரியமா தெரியும்ல? சரோபெரியமாவோட வீட்டுக்காரன் நானு. உனக்கு நடராஜன் தெரியும்ல? நடராஜனோட அப்பா அம்மா. சார் மெய்யாலுமே இந்த குழந்தைக்கு ரிலேஷனா நீ? ஆமாங்க. சரி, இந்த குழந்தை இங்க எப்படி வந்தது? ரோட்டாண்டு ஐந்து இருந்துச்சா, இட்லி கடை மாரியம்மா இட்டு வந்தது. கொஞ்சம் இரு சார். மாரியம்மா, இங்க வா. அந்த அம்மா வந்து சொன்னா தான் விடுவேன். நீ பாட்டுக்கு ரிலேஷன் சொன்னா எப்படி சார்? என்ன சாமி? இந்த ஆளு இந்த பொண்ணுக்கு ரிலேஷன் சொல்றாரு. என்ன விசாரி? இல்லம்மா, இந்த பொண்ணு என்னோட சொந்தக்கார பொண்ணு. என் குழந்தையாவோட பொண்ணு. இந்த பொண்ணுக்கு நான் பெரியப்பா. எப்படி சார் நம்புறது? இது பாருங்க, நோட்டீஸ் எல்லாம் எப்ப இத வாங்கி பாரு. இந்த பொண்ணு தானே? ஆமா, இந்த பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஏங்க, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க சொல்லுங்க. ஆமா மாரியம்மா, மெய்தா சார் கிட்ட எங்க வீட்டுக்காரர் வேலை செய்யறாரு. சரி, நீ சொல்லிட்டே இல்லமே. அப்ப கூட்டிட்டு போலாமா? கூட்டு போங்க சார். சரி, இந்த பொண்ணு இங்க எப்படி வந்துச்சு? ரோடோரமா அழுதினது, நான் கூட்டின்னு வந்தேன். ஏமா, நீங்க கூட்டிட்டு வந்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? நீங்களே வச்சுக்கிட்டா எப்படி? போலீஸ் ஸ்டேஷன் போனா வீண் பிரச்சனை சார். பெத்தவங்க தான் நானே அமிச்சிடலான்னு இருந்தேன். சரி, அப்ப நான் கிளம்புறேங்க. சார் குழந்தை கிடைச்சதுன்னு கூட்டு போ சார். நீ பாட்டுக்கு ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷன் அது இதெல்லாம் சொல்லுங்கிற? சரிங்க, போறேன். ஆமா. வாமா. அதெல்லாம் எங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த கோர்ட்ல பாத்துங்க. நத்திங் கேன் பி டன். வணக்கம் சார், என் பேர் மாணிக்கம். இந்த குழந்தை இந்த விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். இது வீட்டை விட்டு வந்துச்சு, அதான் விட்டுட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் கான்ஸ்டபிள், அந்த மீனா ஒரு குழந்தை காண போன ஃபைல் இருக்குல்ல, அதை எடு. கான்ஸ்டபிள், அந்த மீனா ஒரு குழந்தை காண போன ஃபைல் இருக்குல்ல, அதை எடு. அழாதம்மா, இப்படி வா. அம்மா வருவாங்க, கூட்டிட்டு போவாங்க. அழக்கூடாது என்ன? உன் பேர் என்னம்மா? மீனா. இந்த குழந்தை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? என் டிரைவர் வந்து ஒத்தக்குப்பத்துல இருக்காரு. அவரை பார்க்கணும்னு அந்த ஏரியாவுக்கு போகும்போது இந்த குழந்தை அந்த ஏரியால விளையாடிட்டு இருந்தது. இத போஸ்டர்ல பாத்துருந்தேன், அதான் கொண்டு வந்து விட்டேன். வெரி குட் சார். யாரோ பெத்த புள்ள நமக்கு என்னன்னு இல்லாம ரொம்ப அக்கறையோட பொறுப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிங்களே, உங்களை மாதிரி தான் சார் ஒவ்வொருத்தர் இருக்கணும். ஐ அப்ரிஷியேட் யூ சார். சார், நீங்க குழந்தைய இந்த இடத்துல பார்த்தேன், உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து போடுங்க சார். ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். கவலைப்படாதம்மா, அம்மா வந்துருவாங்க. பெரியப்பா, நீங்க இங்க இருங்க பெரியப்பா. சார், என்ன சார் இது? குழந்தை உங்களை பெரியப்பான்னு கூப்பிடுது? ஆமா சார், என்னோட சொந்தக்கார பொண்ணு தான். அப்புறம் என்ன சார், நீங்களே போய் நேரம் அவங்ககிட்ட ஒப்படைக்காம யாரோ மாதிரி ஸ்டேஷன் வந்து ஒப்படைக்கிறீங்க? அதெல்லாம் எதுக்கு சார்? இந்த பொண்ணை ஒரு இடத்துல பார்த்தேன், பொறுப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். ஏன் வேலை முடிஞ்சது. மீனா, ஒவ்வொருத்தரையும் போன் வந்துட்டு இருக்கு. நாங்களும் போய் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா புள்ள கிடைச்ச மாதிரி இல்ல. தனம், நாங்க போய் பார்த்தோமே புள்ள, அதுக்கு 7ல இருந்து ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும். எதுக்காக தெரியுமா ஊர்ல இருந்து ஓடி வந்திருக்கு? ஏதோ சினிமா ஹீரோ பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கான். என்னங்க இது? இதுக்கெல்லாம் கூடவா கிளம்பி வந்துருவாங்க? யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க. நம்ம குழந்தைய பத்தி நாம கவலைப்படுவோம். அது பாவம் எங்க சிக்கிட்டு தவிக்குதோ. லீலா, குழந்தை கிடைச்சிட்டா நான் சாமிக்கு விளக்கு போடுறேன்னு வேண்டியிருக்கேன். நீ நம்பிக்கை இரு, நீ வேணா பாரு, நிச்சயமா நம்ம மீனா குட்டி கிடைச்சிருவா. ஐயோ, ஜெயா கிடைச்ச சமாஜத்தை நம்ம போன் பண்றதுக்குள்ள மாப்பிள்ளை வந்துட்டாரு.
லீலா, ஏன் மீனா கிடைச்ச விஷயத்தை என்கிட்ட சொல்லல? ஒண்ணு மாத்தி ஒண்ணு காணாம போயிட்டு இருக்கு. என்ன இலவெடுத்த நேரமும் தெரியல. மாப்பிள, இதுதான் ஜெயா. என்ன சொல்றீங்க? இது ஜெயாவா? ஆமா மாப்பிள, நீங்க ஏதோ ஹோட்டலுக்கு அனுப்பிட்டீங்களா, அங்க ஓடி போனத ஓடி வந்துருச்சு. உன்ன எதுக்கடி ஓடி வந்த? உன்னால எவ்வளவு டென்ஷன் ஆன? உன்ன இப்படி குழந்தை போட்டு அடிச்சதுனால தான் நொந்து போயிருக்கா. இதுங்களால நான் எவ்வளவு நொந்து போயிருக்கேன் தெரியுமா? பிள்ளைங்களா அது பிள்ளைங்க. இது வந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன். இல்லங்க, உங்களுக்கு போன் பண்ணலாம் தான் பார்த்தேன். நீ சொல்ல மாட்டேடி. நான் அலையணும்னு நீ நடிச்சிருப்ப. மீனாவே இதே மாதிரி தானே ஒளிச்சு வச்சுட்டு நாடம் ஆடிட்டு இருக்க. இல்ல மாப்பிள, உங்களுக்கு போன் பண்ணதா தான் இருந்தான். ஆமா ரவி, ஆவடில இருந்து போன் வச்சு ஒரு புள்ள இருக்குன்னு அதை பாக்குறதுக்கு நானும் மாமா அங்கே போயிட்டோம். ஆமா, அந்த அவசரத்துல தான் உங்களுக்கு போன் பண்ண மறந்துட்டான். அவசரமா அங்க போயிட்டான். ஏன் மறக்க மாட்டீங்க? இந்த பிள்ளைக்கு நான் தானே அப்ப. அதுவாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரவி, என்ன பேச்சுது? ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டோம், அதுக்கு போய். புரியுதியா? என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்காங்கல்ல, அதனால என்கிட்ட ஏன் சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க. பாருங்க ரவி, பேச்சை தோட நிப்பாட்டிக்கங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவ? வந்து அடிப்ப, அடி. அதை தவிர உனக்கு வேற என்ன தெரிய போகுது? யோ, உன் அடியெல்லாம் நான் பார்த்து வந்தா, வா வந்து அடி. பாருங்க, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சும்மா இந்த பிலிம் காட்டிட்டு இருக்காத. என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறாங்க திமிரா. ஏய் வந்து அடிடா. ஏய் வாடா. ஏய் மாமா, பேசாம இருக்கு. தயவு செய்து பேசாம இருக்கு. போன் அடிக்குது. நம்ம புள்ளைய பத்தி செய்தி இருந்தா இருக்கும். இதோ வந்துட்டே இருங்க. ஹலோ, ஆமையா, இந்த வீட்டு தான்யா. அப்படிங்களா? ரொம்ப நன்றியா, சந்தோஷம் ஐயா. இந்த உடனே வந்துடுறியா? எந்த ஸ்டேஷனியா? சரியா, இந்த வந்துடுறான். லீலா, குழந்தை கிடைச்சிட்டாலாம். போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணாங்க. நம்ம குழந்தை கிடைச்சிருச்சான். வாங்க உடனே போலாம். வாங்க மாமா, நான் வந்தாட்டு இருக்கு, அதுலயே போலாம். சரி வாங்க போ. மாமா, தனோ நீ வீட்டை பாத்துக்க, நானும் போயிட்டு வந்துடுறேன். இருறா, மாப்பிள்ள வராருல, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். சட்டையை மாட்டு வந்துடுறேன். லீலா, நான் வேணது நடந்துருச்சு. நான் சாமிக்கு போய் விளக்கிட்டு வரேன். நீ குழந்தை கூட்டிட்டு போயிட்டு வா. இப்ப விஜயங்க முத்துவ டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்கா. என்னண்ணே, நீங்க சொன்னதெல்லாம் நிஜமா? ஆமாண்டா கோபி. கோபி, என்னையோ லட்சுமணி தின்னா கூட பரவாயில்ல. ஆனா மாமா உங்களை என்ன சொல்லி திட்டுச்சு? என்ன திட்டுனதை பத்தி கவலைப்படல. ஆனா மாமா திட்டுச்சு பாரு, அதான் எங்களுக்கு எல்லாம் வருத்தம். ஐயோ, திட்டுச்சுன்னு அதே சொல்லாதீங்க. என்ன வார்த்தை சொல்லி திட்டுச்சுன்னு அதை மூலம் சொல்லி தொலைங்க. சரி கோபி, நீ இவ்வளவு தூரம் கேட்கும்போது நான் உண்மையை சொல்லிடுறேன். விஜய் என்ன ஜாடியா பார்த்து சொல்லுது, உதவாக்குறீங்களா பிறந்து தருதலைங்களா வளர இந்த வீட்டுல என் புள்ள வளர வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியே இந்த லட்சுமண ஒரு லுக்கு விட்டுட்டு அந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு எப்பவும் இந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதோன்னு வேவு பார்த்துட்டு இருக்கானே, அந்த ஆளோட கொல்லிக்கண்ணு பட்டா என் புள்ள உருப்படியா வளரவே மாட்டான் அப்படின்னு நெத்திடியா சொல்லிருச்சு. நாக்க பிடிக்கலாம் போல ஆயிடுச்சு. அதை கூட விடு, மாமா வயசுக்கு பெரியவர் இல்ல, அவர் போய் அவமானப்படுத்திச்சு. அதான் எங்களால் தாங்கிக்க முடியல. அப்பாவை என்ன சொன்னிச்சு? விஜய் கிட்ட நீ எதுக்குமா தனியா வீடு பார்த்துட்டு போற, இந்த வீட்டுல இரு அப்படின்னு சொன்ன. ஓகே, நான் இந்த வீட்டுல இருக்கிறேன், உங்க கும்பலை கூட்டிட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிருச்சு. மாமா அப்படியே கலங்க போயிட்டார் தெரியுமா? நாங்கெல்லாம் எங்கம்மா போறோம் கேட்டதுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பிளாட்பாரத்தில் தங்கன்னு சொல்லிடுச்சு. பாவண்டா அப்பா, கங்கூலி மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு வெளியே போயிட்டார். கோபி, விஜய் வருது. நில்லு விஜய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுல இருக்க யாரையும் நீ மதிக்க மாட்ட. எல்லாரையும் தராதரம் இல்லாம தரக்குறைவா மட்டமா பேசுவ, அப்படித்தானே? டேய், கேக்குறேன்ல, பதில் சொல்லு. நான் இப்போ ஏதாவது பதில் சொன்னாதான் உள்ள போணுமா? டேய், கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீங்க இப்படி என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறது அந்த தோரணையில தான் இருக்கு. அந்த தோரணையில இருக்குன்னு வச்சுக்க, கேக்குறதுக்கு பதில சொல்லு. இப்போ என்ன பதில் சொல்றீங்க? என்ன பதில் சொல்றதா? என்னென்ன வார்த்தை கேட்டிருக்க எல்லாரையும்? குமாரண்ண பார்த்து சொல்லியிருக்க உதவாக்குறேன், ஹரிய பார்த்து சொல்லியிருக்க தருதலை, லட்சுமண பார்த்து என்ன சொல்லியிருக்க ஆந்தமொழிக்காரன் சொல்லியிருக்க, அவர் மொழி பாட்டாலும் நம்ம அப்பள உருப்படாதுன்னு சொல்லியிருக்க. அது மட்டுமா, அப்பா பார்த்து என்ன கேட்டிருக்க? இந்த கும்பல் எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளில போயிடுங்க, எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணா போய் தங்கிங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லியிருக்க. என்ன அர்த்தத்துல பேசுற? என்ன தைரியம் உனக்கு? டேய், கேக்குறல, பதில் சொல்லு.